அவ்வளோ ஒரு கருத்தாளமிக்க படம். இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இப்படி ஒரு படம் வரலைங்க. ஏன் இந்திய அளவிலே வரல? அதுதான் நீங்களே யோசிச்சு உங்களுக்கு திரைப்படத்தை போய் தெரியும். வந்து படம் வந்து 3-4 நாள் தான் ஆகுது. இப்போயே அந்த ரேட்டிங்கில் வந்து 9.6 யோசித்து பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஜெய்பீமுக்கு எவ்வளவு உங்களுக்கு தெரியும். ஏன் நாயகனுக்கு எவ்வளவு எடுத்து போட்டோம்னா அதுவே ஒரு பெரிய சிறப்பு தானே. அப்போ அவ்வளவுக்கு கொடுக்குறானா இந்த படம் வந்து பல விருதுகளை அள்ளி குவிக்க போகிறேன் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நிச்சயம் சங்கி கவர்மெண்ட் கொடுக்காது. ஆனால் நான் நினைக்கிறேன் உலக லெவலில் பெரிய அவார்டுகள் இந்த படத்துக்கு காத்திருக்கிறது. அந்த வகையில் அதியநாதிரி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாய் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படத்தை நடித்தேன் என்பதை விட சரிங்களா, நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணது பா ரஞ்சித். அவர் வந்து ஒரு அம்பேத்கரைட் அந்த தாட் கொண்டவர். படத்தினுடைய டைரக்டர் கம்யூனிஸ்ட் அதியநாதிரை. இவங்க 2 பேருக்குள்ளவே இந்த கருத்து வேறுபாடுன்றது கொஞ்சம் இருந்திருக்கும். அது படத்துல வர முழுக்க நக்சலைட் பத்தி பேசியிருக்காங்க. நக்சலைட் வந்து தமிழகத்துல அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம வந்து ஒரிசா அந்த சைடுல தான் இருக்கு. இது எப்படி மக்களுக்கு கனெக்ட் ஆகும்? நக்சலைட்ன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நீங்க வந்து மாவோயிஸ்ட். ஓகே. ஏன்னா மாவோ என்ற மாபெரும் அந்த அறிஞர் கோட்பாடுகளை உள்வாங்க மாவோயிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்கள சாதாரணமாக நக்சல்னு சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த மாவோயிஸ்ட்களை எதிர்த்து வந்து மோடி அரசாங்கம் ரொம்ப கொடுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் வந்து மாவோயிஸ்ட் கிடையாது. நம்ம வந்து மேலே போனோம்னா தான் மாவோயிஸ்ட். ஆமா, ஆந்திரால இருந்து அது ஆரம்பம். அப்படி எப்படி நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ரிலேட்? அதுதான் கரெக்ட். அதாவது நல்லா கேட்டீங்க. நீங்க முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்க. இவர் வந்து ஒரு சிகப்பு சிந்தனையாளர், இவர் ஒரு நீல சிந்தனையாளர். 2 பேரும் எப்படி சேர்த்தாங்க அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தனாலதே தலைவர் படத்தை பார்த்து பாராட்டுகிறார். எங்க கொடியே என்ன நீலமும் சேர்ந்தது. அந்த கோட்பாட்டை படம் சொல்லுகிறது. எங்க தலைவர் எனக்கு தெரியாது வரைக்கும் எத்தனையோ படங்கள் பார்த்திருக்கிறார். அது சொல்ல போனால் அவர் லண்டன் பார்லிமெண்ட் செல்வதற்கு முன்னாலேயே இந்த படத்தை பார்த்துட்டு அங்கே போறாரு. இவருக்கே ஸ்பெஷல் ஷோ வந்து 4-5 நாட்களுக்கு முன்னாடியே போடப்பட்டது. போயிட்டு வந்தார் முந்தானத்து. ஏர்போர்ட்ல என்ன அந்த கேள்வி கேட்குறேன். படம் ரிலீஸ் ஆயிருச்சா, படம் எப்படி இருக்குங்கிறார் ஏர்போர்ட்ல 3 மணிக்கு. அப்போ அவ்வளவுக்கு அந்த படம் வந்து எங்கள் தலைவரை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றால் நீ யோசித்து பாருங்க. நீ சொன்ன அதுதான், அதாவது அம்பேத்கரிய கோட்பாடுகளும் மார்க்சிய கோட்பாடுகளும் இணைந்து இந்த படம் கதை சொல்லுகிறது. அதே சிறப்பு, அதே உண்மை. நீ விடுதலை வெறும் தலித்துகளை மட்டுமே வைத்து தலித்து விடுதலையோ பழங்குடி விடுதலையோ வாங்க முடியாது. தலித்து அல்லாத ஜனநாயக சக்திகள், அதே சிறப்பு சித்தாந்தம், அவங்க இணைந்தால்தான் அது வெற்றி பெற முடியும் என்பது இந்த கதையுடைய மைய கருத்து. அது ஒன்று. அது மட்டுமல்லாது நீங்கள் இப்போ கேள்வி கேட்ட மாதிரி தமிழகத்திற்கு எப்படி சாத்திய கூறுன்றீங்கள, மாவோயிஸ்ட் தானங்க யார் ஸ்ரீலங்காவில் வந்து களமாட்டினவர் யார் நினைக்கிறீங்க?